நேயர் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி ஒன்று கேட்டிருந்தாரு. நிலவுக்கு லேசரை கொண்டு போய் அடிக்க முடியுமா? லேசர் இருந்துச்சுன்னா எங்கே வேணாலும் அடிக்கலாம். ஆனால் நிலவுக்கு உண்மையிலேயே விஞ்ஞானிகள் அடித்தாங்க. அதுவும் எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஏர்லியாகவே. லேசர் கண்டுபிடிச்சது 1960. 1962லேயே நிலவுக்கு அடித்து அது அதை பிரதிபலித்து அதையும் மெஷர் பண்ணாங்க MITயில். அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, அந்த நிலவு மேலே அவ்வளோ ஈஸியாக அடிக்க முடியாதுல்ல, அங்கேயே ஏதாவது கண்ணாடி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் யோசிச்சார். யார் போய் அங்கே கண்ணாடி வைக்கிறது? அப்போ தான் 1969 முதலாக நிலவுக்கு மனிதர்கள் சென்றார்கள். ஃபஸ்ட்டு மனிதர்கள் இறங்கும்போது அவங்க கையில் கொண்டு போனது என்னென்னா ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியை நிலவின் மேற்பரப்பில் வச்சுட்டு இங்கேருந்து ஒரு லேசரை வச்சு அடித்தாங்க பயங்கர தூரத்தில். அப்போ அந்த லேசர் பட்டுட்டு திரும்பி வர்ற அந்த நேரத்தை கணக்கிட்டாங்க. அந்த நேரத்தை கணக்கிறத வச்சு தான் பூமிக்கும் நிலவுக்குமான தூரத்தை மிகவும் துல்லியமாக மெஷர் பண்ணாங்க விஞ்ஞானிகள். அது எவ்வளோ அக்யூரேட்னா, கிட்டத்தட்ட 3,85,000 கிலோமீட்டர் பூமிக்கும் நிலவுக்கும். ஆனால் இவங்க மெஷர் பண்ண அளவு பார்த்திங்கன்னா, அதோட எரர் அக்யூரசி பார்த்திங்கன்னா 1 மில்லிமீட்டர் தான். அவ்வளோ அக்யூரேட்டாக மெஷர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, நிலவு பூமியை விட்டு தள்ளி போகுது அப்படின்றதையும் இந்த மெஷர்மெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சாங்க. சரி, ஒரே ஒரு கண்ணாடி தான் வச்சாங்கன்னா, அமெரிக்காக்காரங்க மட்டும் 3 கண்ணாடி வச்சாங்க, ரஷ்யாக்காரங்க 2 கண்ணாடி வச்சாங்க, இந்தியாவிலேருந்து சந்திராயன் மிஷன்லேயும் ஒரு கண்ணாடி இருக்குது. அதனால் எதுக்கு இந்த கண்ணாடி வச்சாங்க? அந்த ப்ரோக்ராமை பற்றி ஷார்ட்ஸில் சொன்னால் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அதனால் ஒரு டீட்டெயில்டாக படங்களோட ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அதனால் நிலவுக்கு நீங்கள் ஒரு கையில் ஒரு லேசர் எடுத்துகிட்டு நீங்கள் நிலவில் மேலே அடிச்சிங்கன்னா போகிறதுக்கு மட்டும் 1.2 வினாடிகள் வரும். திரும்பி வர்றதுக்கு சுமார் 1.2 வினாடிகள் ஆகும். ஆனால் என்ன பிரச்சனைனா, உங்களுடைய லேசருடைய அந்த இன்டென்சிட்டி, அதோடைய பவர் பத்தாது. அதனால் அதுக்கு ஸ்பெஷலைஸ் சில லேசர் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.